பெண்கள் இன்று அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக சாதனை புரிந்து வருகின்றனர். ஆனால் இன்றும் பல கிராமங்களில் வெளி உலகமே தெரியாத பெண்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். அப்படிப்பட்ட பெண்களின் பொருளாதார தேவையை சுய உதவிக்குழு மூலம் நிறைவடைய செய்திருக்கிறார் கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒருவர். சேலம் மாவட்டம் காரிப்பட்டியில் பிறந்த குழந்தை பிரான்சிஸ் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். கடந்த 35 ஆண்டுகளாக கிராமப்புற பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஒருங்கிணைந்த கிராம மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். இன்றைக்கு 9000 குழுக்களை 3 மாவட்டங்களாக விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் நான் ஆரம்பத்தில் பார்த்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்கிறது இப்போ எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் பெண்களை நம்பி யாரும் லோன் தர மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பெண்களே போய் லட்சக்கணக்கான ரூபாய் லோன் வாங்குற அளவுக்கு தகுதி வந்துட்டாங்க. மகளிர் பொருளாதார தன்னிறைவு தொடங்கி சிசுக்கொலை தடுப்பு, அடிப்படை சுகாதாரம், கல்வி வசதி என இவருடைய பணிகள் நீள்கின்றன. இவரின் மகளிர் சங்கங்கள் 8300 குழுக்களாக வளர்ந்து அவற்றில் 1,53,000 மகளிர் உறுப்பினர்களாக உள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் இவர்களது சேமிப்பு சுமார் 250 கோடி ரூபாய் வங்கியில் உள்ளது. மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு இதுவரை 2500 கோடி ரூபாய் கடன் பெற்று தந்துள்ளார். இதன் மூலம் பலர் சுயதொழில் தொடங்கி சொந்த காலில் நின்று வருவாய் ஈட்டி வருகின்றனர். முன்னாடி பேங்க்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு சூழ்நிலையில் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நான் கேட்கும்போது எனக்கு ஜாமீன் கையெழுத்து கூட போட மாட்டேன்ட்டாங்க, இன்ட்ரடியூசர் கையெழுத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் சுய குழுக்களில் உறுப்பினராக சேர்ந்து நாங்கள் ஊக்குனராக மாறி நிறைய குழுக்கள்லாம் எங்களை போலையும் குழுக்களை உருவாக்கி இருக்கிறோம். 96க்கு முன்னே எங்களோட நிலைமை என்னன்னா, அந்த ஏரியாவை ரொம்ப கந்து வட்டி, ஃபைனான்ஸ் இது எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஐவிடிபின்னு எங்கள் ஒரு நிறுவனம், ஒரு தொண்டு நிறுவனம் எங்கள் சார் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே குழுக்களை ஆரம்பித்து அது அன்னைக்கு 96 ஓப்பன் ஆன குழுக்கள் இன்னைக்கு 20 வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சங்கம் ஆரம்பிச்சதுனால தான் பெண்கள் எல்லாமே இதில் சேமிப்பு பண்ணாங்க, கடன் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடன் எடுக்கிறதுலையும் ஒவ்வொரு தொழிலை செய்ய ஆரம்பித்தாங்க. இவருடைய இந்த சேவைக்காக 2012ஆம் ஆண்டு சமூக சேவைக்காக ஆசியாவின் பெரிய விருதான மகசாசே விருது பெற்றுள்ளார். இவருடைய சேவை மனப்பான்மை பெண்களிடத்தில் தன்னம்பிக்கையையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உருவாக்கி இருப்பதுதான் இந்த விருதுக்கு உரியவராக குழந்தை பிரான்சிஸை மாற்றியிருக்கிறது.